ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் நல்ல ஒரு பஞ்சு மாதிரி மெத்துன்னு இட்லி சுடுறதுக்கும் நல்ல மொறுமொறுப்பான தோசை செய்கிறதுக்கும் மாவு எப்படி மிக்சியிலேயே அரைக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம ரேசன் அரிசியில் தான் இன்றைக்கி இட்லி சுட போகிறோம். மாவு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் மாவை இனிமேல் கிரைண்டரில் அரைக்க மாட்டீங்க. ரொம்ப ஒரு ஈஸியாக மிக்சியில் அரைச்சிட்டு போயிடலாம். இப்போ நாம் மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இட்லி மாவு அரைக்க ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் புழுங்கல் அரிசியும் 2 டம்ளர் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். மொத்தம் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதை 4-5 முறை நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக 4 டம்ளர் அரிசிக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1.25 கப்பு வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 4 கப்புக்கு 1 கப்பு கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நான் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை 1 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அதிகமாகவும் நம்ம ஊற வைக்கலாம். இப்போ நமக்கு அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த அதே டம்ளரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. லேஸ் அவல், கெட்டி அவல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 15 நிமிஷம் நமக்கு நல்லா ஊறினாலே போதும். நம்ம மற்ற பொருட்களை எல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு நல்லா ஊறி கிடைக்கும். உங்கள் வீட்டில் அவல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதுக்கு பதிலாக வேக வச்ச சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த அவல் சேர்க்குறதால நமக்கு இட்லி ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ நாம் அரைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். உங்ககிட்டையும் பெரிய மிக்ஸி ஜார் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம ஊற வச்ச உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த உளுந்தை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணி நமக்கு இட்லி உப்பி வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா உளுந்தையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 2 தடவை அரைச்சதில் கொஞ்சமாக அரைபட்டிருக்கு. இன்னும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இடையிடையே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நமக்கு உளுந்து அரைபட்டு கிடைக்கணும். பருப்பு அரைபடாமல் அங்கங்கே இருக்கக்கூடாது, திக்காவும் நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்ச அந்த உளுந்தை ஒரு குழியான பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக உளுந்து மாவு இருக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவையும் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ நாம் இந்த மாவை ஒரு விஸ்க் வச்சோ இல்லைன்னா ஒரு கை வச்சோ இதை நல்லா நம்ம அடித்து கலந்துக்கலாம். நம்ம உளுந்து வடையெல்லாம் செய்கிறப்போ எந்த மாதிரி நம்ம கலக்குவோமோ அதே மாதிரி அடித்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். நாம் இந்த உளுந்தை இந்த மாதிரி அடித்து கலக்கிறப்போ தான் நமக்கு இட்லி ரொம்பவே சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து கலந்தாச்சு. நம்ம நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறமா நமக்கு மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் போடுறப்போ அந்த மாவு நமக்கு மிதந்து வரணும். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அந்த அவலை தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியையும் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் மிக்ஸி ஜாரு ஃபுல்லாகவே அரிசியை சேர்க்காம பாதி அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நமக்கு நைஸாக அரைப்பட்டு கிடைக்கும். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றினா நமக்கு சீக்கிரமாக அரைபடாது. அதனால் தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த அரிசி மாவை நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த உளுந்து கூடவே சேர்த்துக்கலாம். நாம் எல்லா அரிசியையும் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நாம் எல்லா மாவையும் அரைச்சி உளுந்து கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நாம் அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அலசி நீங்கள் இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கை வச்சு நல்லா இதை கலந்து விட போகிறோம். நம்ம கரண்டி வச்சு எதுவும் கலந்துக்காமல் கை வச்சு கலக்கிறதால நமக்கு உளுந்து அரிசியும் நல்லா கலந்து கிடைக்கும். நீங்கள் அரைக்கிற மாவு மறுநாளே நீங்கள் எல்லாத்தையும் இட்லி சுடுவீங்கன்னா இப்போவே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை கலந்துடுங்க. இல்லைன்னா நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் மறுநாளைக்கு தேவையான மாவை எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வைங்க. நம்ம உப்பு சேர்த்து கலக்கிறதால நமக்கு மாவு நல்லா புளிச்சு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உளுந்தும் அரிசியும் நல்லா நமக்கு கலந்து கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தால் தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ கலந்தாச்சு. இப்போ நான் காட்டுறேன். இந்த பதத்தில் தான் நமக்கு மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி நமக்கு ரொம்ப சப்பையாக வரும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கல் மாதிரி வரும். இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும். இப்போ நான் இந்த மாவை 2 பாத்திரத்துலையா ஊற்றி வைக்க போகிறேன். ஊற்றிட்டு இதை நாளைக்கு நான் இட்லி சுட போகிறேன். அதனால் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நான் மூடி வச்சு ஒரு 10 மணி நேரம் நான் நல்லா புளிக்க விட போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு தடவை கூட நல்லா கலந்துடுங்க. நல்லா கலந்தாச்சு. இதை இப்போ நம்ம மூடி வைக்கலாம். இனி காலையில் இதை எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக மீதி இருந்த மாவை இன்னும் ஒரு டப்பாவில் நான் ஊற்றிக்கிட்டேன். இதில் நான் உப்பு எதுவுமே போடலை. இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். தேவைப்படுற டைமில் நம்ம இதை உப்பு போட்டு புளிக்க விடலாம். இப்போ நைட்டு அரைச்ச மாவு நமக்கு நல்லாவே புளிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நாம் இனி இட்லி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம இதை கரண்டியால் குவாரி அப்படியே நம்ம இட்லி சுடலாம். பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். நம்ம அதிகமாக கலந்துக்க வேண்டாம். இப்படியே நம்ம எடுத்து நம்ம இட்லி தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி மாவை ஊற்றிக்கிட்டேன். இப்போ நாம் இதை அப்படியே வேக விட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி தட்டை தூக்கி வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் வேக விட்டு எடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இட்லி பாருங்கள் எவ்வளவு புசு புசுன்னு சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு. இது நம்ம மிக்சியில் அரைச்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். நமக்கு வெந்துச்சுன்னா அது ஒட்டாமல் வரும். இப்போ நாம் வெந்த இட்லியை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக இட்லி நமக்கு வந்துடும். நீங்கள் துணியில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நீங்கள் கவுத்தி போட்டாலே தானாகவே இட்லி நமக்கு கீழே விழுந்துடும். பாருங்கள், நம்மளோட பஞ்சு போல் இட்லி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
நம்பவே மாட்டாங்க நீங்கள் மிக்சியில் தான் அரைச்சதை. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா அடுத்து நீங்கள் கிரைண்டரே தொட மாட்டீங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இது இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லி மாவு அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.